அனைவருக்கும் வணக்கம். 2026க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். முயற்சி பேட்ச்னு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ண எல்லோருக்குமே டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணியிருப்போம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். பொதுத்தமிழ், பொது அறிவுக்கான கண்டென்ட் மெட்டீரியல், நியூ புக், ஓல்டு புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸ் இது எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் அந்த கண்டென்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற போல் நம்ம பேட்சை செட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டிரைவ் லிங்க்கில் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் கீக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, இன்னும் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க யாருனா இருந்தால் சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாராலையுமே இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஈஸியாக படிக்க முடியுங்க. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம 10 நாள் கேப் கொடுத்துருக்கோம். அந்த 10 நாளில் கண்டென்ட் மெட்டீரியலையும் கொடுத்துருவோம். அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் முழுமையாக எழுதி முடிக்கணும், அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, அதை முழுமையாக முடிக்கணும். நாங்கள் வைக்கிற அனைத்து டெஸ்ட்டுமே முழுமையாக முடிக்கணும். அந்த அனைத்து டெஸ்ட்டுக்குமான கண்டென்ட் மெட்டீரியலும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதனால் சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும். சரிங்க, யூடியூப் மூலம் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சில விஷயம் சொல்லணும். என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு கொஷினும் படித்த பிறகு கொஞ்சம் நேரம் கேப் கொடுப்போம். அந்த டைமிங்கில் நீங்கள் இந்த கொஷினுக்கான ஆன்சரை ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நோட்லேயோ அல்லது ஓஎம்ஆர் ஷீட்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷின் படிச்சுட்டும் நாங்கள் கொஞ்சம் நேரம் கேப் கொடுப்போங்க. அந்த கேப்பில் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை ஷேர் பண்ணிவிடுங்க, இல்லைனா நோட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் யூடியூப் மூலம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்கவும். கூற்று 1, பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் எனும் பட்டம் தந்தை பெரியார் அவர்களால் வழங்கப்பட்டது. கூற்று 2, பாரதிதாசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூற்று 3, பாரதிதாசன் 22 வயதில் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்க, ஆன்சர் பார்க்கலாம். கூற்று 1, பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் எனும் பட்டம் தந்தை பெரியார் அவர்களால் வழங்கப்பட்டது. சரியா? தப்பு. தந்தை பெரியார் கொடுக்கவில்லை, அறிஞர் அண்ணா அவர்கள் தான் புரட்சி கவிஞர் எனும் பட்டத்தை வழங்கியிருப்பார். அறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2, பாரதிதாசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியா? எஸ், சரி, அவர் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர். கூற்று 3, பாரதிதாசன் 22 வயதில் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். சரியா? தப்பு. இதுவும் தப்பு. அப்போது 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. சரிங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதை ஒட்டிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் எனும் பட்டம் அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்தார்னு சொன்னோம். எந்த ஆண்டு கொடுத்தார்? அறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவிஞர் எனும் பட்டத்தை பாரதிதாசனுக்கு எந்த ஆண்டு கொடுத்தார்? ஆன்சர் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த டைமில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லுவோம் ஆன்சரும், நாங்களும் சொல்லுவோம். இருந்தாலும் நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரி, எந்த ஆண்டு கொடுத்தார்? 1946. 1946 தான் புரட்சி கவிஞர் எனும் பட்டம் அறிஞர் அண்ணா அவர்கள் பாரதிதாசனுக்கு கொடுப்பார். சரி, பாரதிதாசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பாரதிதாசன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இது 1954. இது 1954. பாரதிதாசன் எந்த வயதில் புதுவை அரசின் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார்? எத்தனை வயது அப்போ? தன்னுடைய 16 வயதில் பேராசிரியராக அவர் பணியாற்றியிருக்கார் புதுவை அரசின் கல்லூரியில். இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் பாருங்கள், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 2வது கேள்வி. எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்ற பாடலை கனக சுப்புரத்தினம் எழுதியதாக குறிப்பிட்டு பாரதியார் எந்த இதழுக்கு அனுப்பினார்?
ஆன்சர் பண்ணுங்க. சுதேசமித்திரன் எந்த இதழ்? சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்புவார். சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. இது பாரதிதாசனுடைய எத்தனையாவது கவிதை பாடல்? எத்தனையாவது கவிதை பாடல்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. இது பாரதிதாசனுடைய எத்தனையாவது கவிதை பாடல்? ஆன்சர் முதல் கவிதை பாடல். இது அவருடைய முதல் கவிதை பாடல். சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பாருங்க. சுதேசமித்திரன் இதழின் ஆசிரியர் யார்? சுதேசமித்திரன் இதழின் ஆசிரியர் யார்? இந்த கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சுதேசமித்திர இதழின் ஆசிரியர். சரி, மூன்றாவது கேள்வி. வனவாசம் மனவாசம் ஆகியவை யாருடைய தன் வரலாற்று நூல்கள்? வனவாசம் மனவாசம் ஆகியவை யாருடைய தன் வரலாற்று நூல்கள்? ஆன்சர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் யோசிக்கணும்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு கூட ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் கண்ணதாசன். இது கண்ணதாசனுடைய தன் வரலாற்று நூல்கள். கண்ணதாசனுடைய தன் வரலாற்று நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். கண்ணதாசன் இறுதியாக இயற்றிய நூல். கண்ணதாசன் இறுதியாக இயற்றிய நூல். உங்களுக்கு நான் ஆப்ஷன் சொல்கிறேன், அதிலிருந்து ஆன்சர் பண்ண பாருங்கள். சேரமான் காதலி, ராச தண்டனை, இயேசு காவியம், மாங்கனி. இதில் எது அவர் கடைசியாக இயற்றிய நூல்? இயேசு காவியம். இது இயேசு காவியம் தான் அவர் கடைசியாக இயற்றிய நூல். சரி, எந்த நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? கண்ணதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சேரமான் காதலி. எந்த நூல்? சேரமான் காதலி. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி நான் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நூல். கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நூல் எது? ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்க, மூன்றாவது கேள்வி. வனவாசம் மனவாசம் ஆகியவை யாருடைய தன் வரலாற்று நூல்கள்? கண்ணதாசனுடைய தன் வரலாற்று நூல். நான்காவது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். கூற்று 1. நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் பொன்னியாகும். நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் பொன்னியாகும். கூற்று 2. நாமக்கல் கவிஞர் ஒரு மிக சிறந்த ஓவியர். கூற்று 3. நாமக்கல் கவிஞரின் பாடல்களை தணிகை உலகநாதன் தொகுத்துள்ளார். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கூற்று 1. நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழ் பொன்னியாகும் என்பது தவறு. அவர் நடத்திய இதழ் லோகமித்திரன். அவர் நடத்திய இதழ் லோகமித்திரன். அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2. நாமக்கல் கவிஞர் மிக சிறந்த ஓவியர். சரியா? எஸ், சரி. கூற்று 3. நாமக்கல் கவிஞரின் பாடல்களை தணிகை உலகநாதன் தொகுத்துள்ளார். சரி, ஓகேங்களா? அப்போ கூற்று 1 தவறு, 2, 3 சரி. ஆப்ஷன் பாருங்க. கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு, கூற்று 3 தவறு, அனைத்தும் தவறு. ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்களா? எந்த கூற்று தவறுன்னு தான் செட் பண்ணியிருக்காங்க. அப்போது 1 தவறு. கூற்று 1 தவறு. சரிங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். இந்த லோகமித்திரன் இதழை நாமக்கல் கவிஞர் யாருடன் சேர்ந்து நடத்துவார்? யாருடன் இணைந்து நடத்துவார்? அவர் பேர் என்ன? அவருடைய பெயர் கோவிந்தராசன். அவருடைய பெயர் கோவிந்தராசன். சரி, நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்ன? நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்ன? வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார் என்பது தான் அவருடைய இயற்பெயர். சரி, அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு. அது என்ன? நாமக்கல் கவிஞர் அவருடைய ஊர் பெயர், அதை பெயருடன் இணைத்து நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. அதே போல் அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். பாரதிதாசன் எந்த நூலுக்காக 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்?
எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் என்ன? ஆன்சர் பிசிராந்தையர். பிசிராந்தையர் என்ன நூலுக்காகத்தான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெறுவார். சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். பிசிராந்தையர் என்பது எவ்வகையான நூல்? இது கவிதை நூலா, இலக்கிய நூலா, இலக்கண நூலா, நாடக நூலா? பிசிராந்தையர் என்பது எவ்வகையான நூல்? இந்த நூலுக்கு தான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெறுவார். ஆனால் இது எவ்வகையான நூல்? இது ஒரு நாடக நூல். இது ஒரு நாடக நூல். சரி, இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனுடைய நூல் எது? இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனுடைய நூல் அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிக்கக்கூடிய நூல். கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசனின் நூல் எது? குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு கல்வி கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல். சரிங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி. பீல்கனியம் எனும் காவியத்தை தழுவி பாரதிதாசன் இயற்றிய நூல். வடமொழியில் எழுதப்பட்ட பீல்கனியம் எனும் காவியத்தை தழுவி பாரதிதாசன் இயற்றிய நூல் எது? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. 6வது கேள்வி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதமில்லத்தவர்களை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதமில்லத்தவர்களை புகழ்ந்தவர். ஆன்சர் பண்ணுங்க. தந்தை பெரியார் அவர்கள். அவ்வாறு கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள். சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பாருங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் காகிதமில்லத் என்று புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள். இன்னொரு கேள்வி பாருங்க. காகிதமில்லத். காகிதமில்லத் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன? காகிதமில்லத் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன? சமுதாய வழிகாட்டி. என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி. இவருடைய இயற்பெயர் என்ன? காகிதமில்லத் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? காகிதமில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். அடுத்த கேள்வி போலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்வோம். 1. உவேசாவின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். 2. உவேசாவின் தந்தையார் பெயர் சாமிநாதன். பின்வரும் கூற்றுகளை ஆராய்வோம். ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாமா? உவேசாவின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். சரியா? எஸ், சரி. உவேசாவின் தந்தையார் பெயர் சாமிநாதன். சரியா? தப்பு. அவருடைய தந்தையார் பெயர் சாமிநாதன் அல்ல. அவருடைய தந்தையார் பெயர் என்ன? சுப்பையர். அவருடைய தந்தையார் பெயர் சுப்பையர். சரிங்க, அப்போ இதில் ஒன்று மட்டும்தான் சரி. அப்போ இரண்டாவது தவறு. அவருடைய தந்தையார் பெயர் சாமிநாதன் அல்ல, சுப்பையர். இந்த சாமிநாதன் இருக்குல்ல, இந்த பெயரை இவருக்கு சூட்டியது யார்? சாமிநாதன் என்ற பெயரை உவேசாவுக்கு சூட்டியது யார்? அவருடைய ஆசிரியர். அவருடைய ஆசிரியர் தான் அந்த பெயரை சூட்டுவார். அவருடைய ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்.
சரி, உவேசா பிறந்த ஊர் எது? உவேசா பிறந்த ஊர் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம். அவருடைய பிறந்த ஊரை ஆன்சர் சொல்லுங்க. அவர் பிறந்த ஊரை சொல்லுங்க. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 1. தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணங்களை விளக்கும் நூல். தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணங்களை விளக்கும் நூல். 2. பரமாத்மா குருகதை ஒரு காப்பிய நூலாகும். பரமாத்மா குருகதை ஒரு காப்பிய நூலாகும். 2. சதுரகராதி தமிழின் முதல் அகராதி நூலாகும். 4. தேம்பாவணி வீரமாமுனிவர்களால் இயற்றப்பட்டது. தேம்பாவணி வீரமாமுனிவர்களால் இயற்றப்பட்டது. சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாமா? தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணங்களை விளக்கும் நூலாகும். சரியா? எஸ், சரி. 5 இலக்கணங்களை விளக்கும் நூல். 2. பரமாத்மா குருகதை ஒரு காப்பிய நூலாகும். சரியா? தப்பு. இது ஒரு காப்பிய நூல் அல்ல. பரமாத்மா குருகதை என்பது ஒரு நகைச்சுவை சார்ந்த நூல். ஒரு நகைச்சுவை சார்ந்த நூல். இது காப்பிய நூல் அல்ல. 3. சதுரகராதி தமிழின் முதல் அகராதி நூலாகும். சரியா? எஸ், சரி. தமிழின் முதல் அகராதி நூல் சதுரகராதி. தேம்பாவணி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது. சரியா? எஸ், சரி. அப்போ 1, 3, 4 சரி. 1, 3, 4 சரி. 2 மட்டும் தப்பு. பரமாத்மா குருகதை என்பது காப்பிய நூல் அல்ல, ஒரு நகைச்சுவை சார்ந்த நூல். சரி, தொன்னூல் விளக்கத்தை எவ்வாறு அழைப்பாங்க? ஒரு சிறப்பு பெயர் சொல்லி அழைப்பாங்க. தொன்னூல் விளக்கத்துக்கான சிறப்பு பெயர் என்ன? குட்டி தொல்காப்பியம். என்ன பெயர்? குட்டி தொல்காப்பியம். சரி, தேம்பாவணி எந்த சமயத்தை சார்ந்த நூல்? இது ஒரு சமய காப்பியம் சொல்லுவோம். அது எந்த சமயத்தை குறிக்கும்? தேம்பாவணி எந்த சமயத்தை குறிக்கும்? கிறிஸ்துவ சமயம். கிறிஸ்துவ சமயம் சார்ந்த நூல் தான் தேம்பாவணி. அடுத்தது போலாமா? உவேசா சிறப்பு பெயர்களில் பின்வருவதில் எது சேராது? உவே சாமிநாதரின் சிறப்பு பெயர்களில் பின்வருவதில் எது சேராதது? ஆப்ஷன் பாருங்க. தமிழ் தாத்தா, மகாமய கோபத்யா, திராவிட வித்யபூஷணம், தமிழ் மானம் காத்தவர். ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவருடைய சிறப்பு பெயர்களில் சேராதது. அப்போ அவருடைய சிறப்பு பெயர்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். தமிழ் தாத்தா அது அவருடைய சிறப்பு பெயர் தான். மகாம கோபத்யா இதுவும் அவருடைய சிறப்பு பெயர். திராவிட வித்யபூஷணம் இதுவும். தமிழ் மானம் காத்தவர் இது அல்ல. இது அல்ல. அப்போ இன்னொரு சிறப்பு பெயர் அவருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க. தக்ஷணாயத்தி கலாநதி. தக்ஷணாயத்தி கலாநதி இவருடைய சிறப்பு பெயர் தான். உவேசாவுடைய சிறப்பு பெயர் தான். சரிங்க. உவேசா ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் என்ற தலைப்பில் ஒரு உரையை நிகழ்த்தியிருப்பார். அந்த உரை பின்னாளில் நூலாக வெளிவந்திருக்கும். அது எந்த பல்கலைக்கழகத்தில் அவர் உரை நிகழ்த்தியிருப்பார்? எந்த பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த உரையை நிகழ்த்தியிருப்பார்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அடுத்த கேள்வி போலாம். அது எந்த பல்கலைக்கழகம்னா சென்னை பல்கலைக்கழகம். எங்கு? சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் என்ற தலைப்பில் உரையை நிகழ்த்தியிருப்பார். அது பின்னாளில் நூலாக வெளிவந்திருக்கும். அடுத்து, வீரமாமுனிவர் செய்த தமிழ் எழுத்து சீர்திருத்தங்கள் எந்நிலையில் உள்ளது? வீரமாமுனிவர் செய்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் எந்நிலையில் உள்ளது? ஆப்ஷன் பாருங்க. ஏ, காலப்போக்கில் மறைந்து விட்டது. ஆப்ஷன் பி, நூல்களில் மட்டும் உள்ளது. ஆப்ஷன் சி, இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது.
ஆப்ஷன் டி சில இடங்களில் மட்டும் உள்ளது. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது. அவருடைய எழுத்து சீர்திருத்தம் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி இது. சரி, அவர் என்ன எழுத்து சீர்திருத்தம் செய்திருப்பார்? புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்திருப்பார். அதாவது அக்காலகட்டத்தில் நெடில் ஏவை குறிக்கணும்னா குறில் ஏவை குறிக்கிறதுக்கு ஏ போட்டு அதுக்கு மேலே புள்ளி இடுவாங்க. இதுதான் குறில் ஏ. நெடில் ஏனா வெறுமனே ஏன்னு போடுவாங்க. சரி, இந்த பிரச்சனையை இவர் தான் சரி செஞ்சார். இந்த புள்ளியை எடுத்துட்டு வெறும் ஏன்னு போடுவார். அது குறில். நெடிலுக்கு அந்த காலை கீழே இறப்பார். இதுதான் நெடில் ஏ. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். 11வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்வோம். கூற்று 1. உவே சாமிநாதர் ஐயர் தனது வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியுள்ளார். கூற்று 2. உவே சாமிநாதர் ஐயரின் வாழ்க்கை வரலாறு என் கதை என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. கூற்று 1 என்ன? உவே சாமிநாதர் ஐயர் தனது வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியுள்ளார். சரியா? எஸ், சரி. கூற்று 1 சரி. கூற்று 2. அவருடைய வாழ்க்கை வரலாறு என் கதை என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது. இது சரியான தப்பு. இது தப்பு. ஓகேங்களா? அப்போ எந்த பெயரில் வெளிவந்தது? அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எந்த பெயரில் வெளிவந்தது? என் சரிதம். என் கதை அல்ல, என் சரிதம் என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. உவேசா அவர்களை வெளிநாட்டு அறிஞர்களும் பாராட்டியிருக்காங்க. ஜியு போப், சூலியல் வின்சன் போன்ற வெளிநாட்டு அறிஞர்களும் பாராட்டியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஜியு போப், சூலியன் வின்சன், இந்த 2 வெளிநாட்டு அறிஞர்களும் ஜியு போப்புடைய பணியை பாராட்டியிருக்காங்க. அதே போல் உவேசாவுக்கு திருவுருவச் சிலை எங்கே வச்சிருக்காங்க? உவேசாவுக்கு திருவுருவச் சிலை எங்கு வைக்கப்பட்டுள்ளது? சென்னை கல்லூரியில் அவருடைய திருவுருவச் சிலை வைக்கப்பட்டுள்ளது. சரிங்க, அடுத்த கேள்வி போகலாம். வீரமாமுனிவர் எந்தெந்த திருக்குறள் பகுதிகளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? வீரமாமுனிவர் எந்தெந்த திருக்குறள் பகுதிகளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாமா? அறத்துப்பால் மற்றும் பொருட்பால். அறத்துப்பால் மற்றும் பொருட்பால், இந்த 2 அதிகாரங்களை தான் அவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். வீரமாமுனிவர் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். சரி, வீரமாமுனிவர் எந்த ஊரில் பிறந்தார்? அவர் பிறந்த நாடு எது? அவர் பிறந்த நாடு. எக்ஸ்ட்ரா கொஸ்டின். இத்தாலி. அவர் பிறந்த நாடு இத்தாலி. எந்த ஆண்டு பிறந்தார்? எந்த ஆண்டில் வீரமாமுனிவர் பிறந்தார்? 1680. 1680. ஓகேங்களா? சரி, அடுத்து 13வது கேள்வி. 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது? 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது?
ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் பாருங்கள். ராபி சேதுப்பிள்ளை, தேவிநேய பாவாணர், உவே சாமிநாதர், இரா இளங்குமரனார். யாருக்கு டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் 1932 கொடுத்தது? உவேசா அவர்கள். ஆன்சர் பாருங்க. உவே சாமிநாதருக்கு தான் டாக்டர் பட்டம் 1932 சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்தது. சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பாருங்க. உவேசா அவர்கள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய கல்லூரிகள். அவர் 2 கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அந்த 2 கல்லூரியுடைய பெயர் என்ன? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கல்லூரி. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கல்லூரி. இந்த 2 கல்லூரியில் தான் அவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். சரி, அடுத்த கேள்வி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறப்பு பெயர் எது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர் எது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர். ஆன்சர் மக்கள் கவிஞர். இவர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பாருங்க. புரட்சி கவிஞர் யார்? புரட்சி கவிஞர் யார்? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. தேசிய கவிஞர் யார்? தேசிய கவிஞர் யார்? தேசிய கவிஞர் பாரதியார். சரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 56. எத்தனை பாடல்கள்? 56 பாடல்களை எழுதியிருக்கார். பாரதிதாசனுடைய வலது கை என புகழப்பட்டவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாரதிதாசனுடைய வலது கை. அதே போல பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் இவர் உதவியாளராக பணியாற்றியிருக்கார். பாரதிதாசனுடைய குயில் இதழில் இவர் உதவியாளராக பணியாற்றியிருக்கார். சரி, இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். வீரமாமுனிவர் இயற்கை எழுதிய ஆண்டு 1747. வீரமாமுனிவர் இயற்கை எழுதிய இடம் அம்பலக்காடு. வீரமாமுனிவர் தமிழ்நாட்டில் 37 ஆண்டுகள் சமயப்பணியும் தமிழ் பணியும் செய்தார். பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வீரமாமுனிவர் இயற்கை எழுதிய ஆண்டு 1747. சரியானா? சரி, எஸ், சரி. வீரமாமுனிவர் இயற்கை எழுதிய இடம் அம்பலக்காடு. சரியானா? எஸ், இதுவும் சரிதான். வீரமாமுனிவர் தமிழ்நாட்டில் 35 ஆண்டுகள் சமயப்பணியும் தமிழ் பணியும் செய்தார். இது சரியான? தப்பு. 35 ஆண்டுகள் இல்லை, 37 ஆண்டுகள். 37 ஆண்டுகள் இவர் பணி செய்திருப்பார். ஓகேங்களா? சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அவருடைய வயது என்ன? இல்லை எந்த ஆண்டு வந்திருப்பார்? வீரமாமுனிவர் சமய திருப்பணியாற்றிய தமிழகத்திற்கு வந்தபோது அவருடைய வயது 30 வயது. எத்தனை வயது? 30 வயது. எந்த ஆண்டில் வந்திருப்பார்? 1710. ஏன்னா அவர் 1680 பிறப்பார். தன்னுடைய 30 வயதில் தமிழகத்திற்கு வருவார். அப்பொழுது அவருடைய வயது அவர் வந்த ஆண்டு 1710. 30 வயதில் தமிழ்நாட்டிற்கு வருவார்.
சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பன்மொழி புலவர் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? பன்மொழி புலவர் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார். இவருடைய சிறப்பு பெயர் தான் பன்மொழி புலவர். சரிங்க, இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது. அது என்ன? தேப்பு மீனாட்சி சுந்தரத்திற்கு இன்னொரு சிறப்பு பெயர் பல்கலை செல்வர். அந்த சிறப்பு பெயர் பல்கலை செல்வர். சரி, இந்த பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை அளித்தது யார்? எக்ஸ்ட்ரா பாயிண்ட், எக்ஸ்ட்ரா கொஸ்டின், ஆன்சர் பண்ணுங்க. பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை அளித்தது யார்? ஆன்சர் தர்மபுர ஆதீனம். தர்மபுர ஆதீனம் தான் பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை கொடுத்தது குன்றக்குடி ஆதீனம். குன்றக்குடி ஆதீனம் தான் பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை கொடுக்கும். பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை கொடுத்தது தான் தர்மபுர ஆதீனம். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணுங்க. பன்மொழி புலவர் இந்த பட்டத்தை அளித்தது குன்றக்குடி ஆதீனம். பல்கலை செல்வர் இந்த பட்டத்தை அளித்தது தர்மபுர ஆதீனம். ஓகேங்களா, சரிங்க. அடுத்த கேள்வி போகலாம். தேவநேயம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார் இவர் தான் தேவநேயம் எனும் நூலை தொகுத்திருப்பார். சரி, அடுத்து சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் மற்றும் குடிமக்கள் காப்பியம் என்று ஒரே வரியில் கூறினார். 18வது கேள்வி பாருங்க. பின்வரும் விவரங்களில் யார் பொருந்துகிறார்? பின்வரும் விவரங்களில் யார் பொருந்துகிறார்? 1. சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் மற்றும் குடிமக்கள் காப்பியம் என்று ஒரே வரியில் கூறினார். 2. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக 1966 முதல் 1971 காலகட்டத்தில் பணியாற்றினார். இது யார்? இது யாருன்னு கேட்டிருக்காங்க. படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. தேப்பு மீனாட்சி சுந்தரனார். தேப்பு மீனாட்சி சுந்தரனார் இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, சரிங்க. தேப்பு மீனாட்சி சுந்தரனாருக்கு இந்திய அரசின் எந்த விருது வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசின் உயரிய விருதான எந்த விருது வழங்கப்பட்டுள்ளது? பத்மபூஷன். எந்த விருது? பத்மபூஷன் விருதை இவர் பெற்றிருக்கார். அதே போல் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கார். இந்திய அரசுடைய பத்மபூஷன் விருது பெற்றிருக்கார். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பெற்றிருக்கார். அடுத்து 19வது கேள்வி. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்க. ஜி போப் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக 1829 ஆண்டு தன்னுடைய 19 வயதில் தமிழகத்திற்கு வந்தார். ஆப்ஷன் பி பாருங்க. ஜி போப் விவிலிய நூற்கழகத்தில் சேர்ந்து சமயப்பணி புரிவதற்காக தமிழகம் வந்தார். ஆப்ஷன் சி. ஜி போப் பாய்மர கப்பலில் பயணம் செய்து தமிழகம் வந்து சேர 8 மாதங்கள் ஆனது. ஆப்ஷன் டி. ஜி போப் கப்பல் பயண காலத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியை நன்கு கற்றார். இதற்கான ஆன்சர் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்கோம். தப்பு. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் சொல்லுங்க. தவறான கூற்று எது இதில்? ஆன்சர் பார்க்கலாமா? ஜி போப் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக 1829 ஆண்டு 19 வயதில் தமிழகம் வந்தார். சரியா? சரியானா தப்பு. ஓகேங்களா, என்ன தப்பு? அவர் 19 வயதில் வரல. சரி, 1829 ஆண்டு வரல, 1839 ஆண்டு தான் வந்தார். 1839 ஆண்டு தான் வருவார். அப்போ ஆண்டு தப்பு, ஆனால் வயது சரி. தன்னுடைய 19 வயதில் தான் தமிழகம் வருவார்.
ஜி.யு. போப் விவிலிய நூற்கழகத்தில் சேர்ந்து சமயப்பணி புரிவதற்காக தமிழகம் வந்தார். இது சரியா? சரி. ஜி.யு. போப் பாய்மரக் கப்பலில் பயணம் செய்து தமிழகம் வர 8 மாதங்கள் ஆனது. இது சரியா? எஸ், சரி. சரி, அந்த 8 மாத பயண காலத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியை நன்கு கற்றார். இது சரியானா? இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? இதுவும் தப்பு தான். தமிழ் மற்றும் வடமொழியை கற்றார். தமிழ் மற்றும் வடமொழியை அவர் நன்கு கற்றார். ஓகேங்களா? இது டைப்பிங் மிஸ்டேக். 1839 வந்திருக்கணும். 1829 கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுவும் சரியாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போது தப்பு எதுனா ஆப்ஷன் டி, இதுதான் தவறானது. ஜி.யு. போப் கப்பல் பயண காலத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியை நன்கு கற்றார் சொல்லியிருக்கலாம். தப்பு. தமிழ் மற்றும் வடமொழியை நன்கு கற்றார். அப்போது தவறான கூற்று ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏல சின்ன கரெக்ஷன் இருக்குது. 29க்கு பதில் 39க்கு பதில் 29ன்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஆனால் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இதுதான் தவறானது. ஓகே, இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் ஜி.யு. போப்புடைய அண்ணன் பெயர் என்ன? ஜி.யு. போப்புடைய தமையனார் பெயர் என்ன? இவர் தான் ஜி.யு. போப்புக்கு முன்னாடியே மதத்தை பரப்ப தமிழகத்திற்கு வந்திருப்பார். அவருடைய பெயர் ஹென்றி. சரி, ஜி.யு. போப்புடைய பெற்றோர் பெயர் என்ன? அவருடைய தந்தை பெயர், தாய் பெயர் என்ன? தந்தையாருடைய பெயர் ஜான் போப், தாயினுடைய பெயர் கேதரின் யூக்ளோ போப். ஓகே, அடுத்து 20வது கேள்வி. தொல்காப்பியத்தை குறித்து ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? தொல்காப்பியத்தை குறித்து ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. யாருன்னா சி லக்குவனார். இவர் தான் தொல்காப்பியத்தை குறித்து ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றிருப்பார். இவர் ஒரு கழகத்தை தொடங்குவார். அந்த கழகம் என்ன? அந்த கழகம் என்ன? தமிழ் பாதுகாப்பு கழகம் எனும் கழகத்தை தொடங்குவார். தமிழ் பாதுகாப்பு கழகம். ஓகேங்களா? எந்த ஆண்டு தொடங்குவார்னா 1962. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கார். ஓகே, அடுத்த கேள்வி 21வது கேள்வி. திராவிட கூட்டரசு என்ற இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லட்டுமா? சி லக்குவனார். இவர் நடத்திய இதழ் தான் திராவிட கூட்டரசு. சரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. சி லக்குவனார் நடத்திய இன்னும் 2 இதழ்களுடைய பெயரை சொல்லுங்க. சி லக்குவனார் நடத்திய இன்னும் 2 இதழ்கள். சங்க இலக்கியம், குறள் நெறி என்ற 2 இதழ்களை அவர் நடத்தினார். மொத்தம் 3 இதழ்கள். சங்க இலக்கியம், திராவிட கூட்டரசு, குறள் நெறி. இதில் சங்க இலக்கியம் என்பது வார இதழாக வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? திராவிட கூட்டரசு என்ற இதழை நடத்தியவர் சி லக்குவனார். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி 22வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1. ஜி.யு. போப் தனது 80வது வயதில் 1900 திருவாசகம் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 2. ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஜி.யு. போப் எழுதிய நூல் தமிழ் ஹேண்ட்புக். ஜி.யு. போப் 1908 பிப்ரவரி 13 மறைந்தார். ஆன்சர் பண்ணுங்க. 3 கூட்டையும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஜி.யு. போப் தனது 80வது வயதில்
1900 திருவாசகம் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 2. ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஜியு போப் எழுதிய நூல் தமிழ் ஹாண்ட்புக். ஜியு போப் 1908 பிப்ரவரி 13 மறைந்தார். ஆன்சர் சொல்லட்டுமா? அனைத்துமே சரிதான். இதில் உள்ள அனைத்துமே சரிதான். ஓகே, சரி. ஜியு போப் தன்னுடைய கல்லறையில் எழுத சொன்ன வாசகம் என்ன? ஜியு போப் தனது கல்லறையில் எழுத சொன்ன வாசகம். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருப்பாரு தன்னுடைய கல்லறையில். அதே போல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்தில் அந்த ஹேண்ட்புக், தமிழ் ஹேண்ட்புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தமிழ் கையெழுத்தை படிக்க தொடங்கியிருப்பார் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலகட்டத்தில். ஓகே, சரிங்க. அடுத்த கேள்வி போகலாம். தைரியநாதர் என்ற பெயரை கான்ஸ்டாண்டின் ஜோசப்புக்கு சூட்டியவர்கள் யார்? தைரியநாதர் என்ற பெயரை கான்ஸ்டாண்டின் ஜோசப்புக்கு சூட்டியவர்கள் யார்? ஆன்சர் பண்ணுங்க. 23வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. யார் சுட்டியிருப்பாங்க? மதுரை தமிழ்ச்சங்கம். மதுரை தமிழ்ச்சங்கம் தான் அந்த பெயரை சுட்டியிருப்பாங்க. சரி, அவருடைய இயற்பெயர் என்ன? வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டின் ஜோசஃபெஸ்கி. இதுதான் அவருடைய இயற்பெயர். இந்த பெயரை தான் தைரியநாதர் என்று மாற்றி சுட்டியிருப்பாங்க. பின்பு இந்த தைரியநாதர் என்ற பெயர் எப்படி மாறியிருக்கும்? வீரமாமுனிவர். பின்பு வீரமாமுனிவர் என்று மாறியிருக்கும். ஓகே, அவருக்கு 3 பேர்: கான்ஸ்டாண்டின் ஜோசஃபெஸ்கி, தைரியநாதர், வீரமாமுனிவர். அடுத்த கேள்வி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று பாராட்டியவர் யார்? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. ராபி சேதுப்பிள்ளை. யார் பாராட்டியிருப்பார்னா ராபி சேதுப்பிள்ளை தான் பாராட்டியிருப்பார். அதே போல் அவருடைய நூட்களையும் இந்த ராபி சேதுப்பிள்ளை பாராட்டியிருப்பார். என்னென்ன நூட்களை எப்படி பாராட்டியிருக்கான்னு பாருங்கள். தேம்பாவணியும் காவலர் கலம்பகமும் கதம்ப மாலையாக உள்ளதாம். தேம்பாவணியும் காவலர் கலம்பகமும் கதம்ப மாலையாக உள்ளதாம். தொன்னூல் பொன்னூலாக இருக்கான். தொன்னூல் பொன்னூலாக உள்ளதாம். சதுரகராதி முத்தாரமாக விளங்குதான். சதுரகராதி முத்தாரமாக விளங்குதான். இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேம்பாவணி காவலர் கலம்பகமும் கதம்ப மாலையாக இருக்கான். தொன்னூல் பொன்னூலாக இருக்கான். சதுரகராதி முத்தாரமாக இருக்கான். ஓகே, சரி. அடுத்து, ஜியு போப் தமிழ்நாட்டில் சமயப்பணியாற்ற முதலில் வந்த இடம் எது? ஜியு போப் தமிழ்நாட்டில் சமயப்பணியாற்ற முதலில் வந்த இடம். ஆன்சர் பண்ணுங்க. முதல்ல எங்க வந்தார் அவரு? ஆன்சர் சொல்லலாமா? சாந்தோம். சென்னை சாந்தோம் பகுதியில் தான் முதலாக அவர் இறங்குவார். இறங்கி அங்கே தமிழ் சொற்பொழிவையும் நிகழ்த்துவார். ஒரு தமிழ் சொற்பொழிவையாக நிகழ்த்துவார். ஏன்னா அவர் 8 மாத காலத்தில் தமிழையும் வடமொழியும் நன்கு கற்றிருந்துவார். பின்பு சாந்தோமில் இறங்கி தமிழ் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவுக்கு புலமை பெற்றிருந்தார். சரிங்க, இதில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எதெல்லாம் பார்க்கலாமா? ஜியு போப் ஒரு பள்ளியை நிறுவார். அது எங்கே நிறுவார் தெரியுமா? ஜியு போப் ஒரு பள்ளியை நிறுவுவார். அது எங்கன்னு சொல்லுங்க. எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் என்ற பகுதியில் தான். திருநெல்வேலி சாயர்புரம் என்ற இடத்துல. அடுத்த கேள்வி. சரியான நபரை அடையாளம் காணவும். 1. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சத்தை தொட்டவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சத்தை தொட்டவர். தமிழை ஆளென வளர்த்து அதனை மாண்புற செய்தவர். இது யாருன்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் சொல்லுங்கள். தமிழை ஆளென வளர்த்து அதனை மாண்புற செய்தவர். ஆன்சர் பண்ணலாமா? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவாணர். ஆன்சர் தேவநேய பாவாணர். ஓகே, சரி. இவருக்கு மொத்தம் எத்தனை சிறப்பு பெயர் இருக்கு? எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். இவருக்கு மொத்தம் எத்தனை சிறப்பு பெயர் இருக்கு? 175 சிறப்பு பெயர் இவருக்கு இருக்கு. இதில் மொழி ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் ரொம்ப முக்கியம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார்னா தேவநேய பாவாணர். ஓகே, சரிங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். எங்கிருந்த காலகட்டத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார், அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? ஃபஸ்ட்டு இது யாரை பற்றிய கேள்வி, அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கிருந்த காலகட்டத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார், அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இதை ஃபஸ்ட்டு யாரை பற்றிய கேள்வின்னு தெரியணும். அதுக்கடுத்து தான் அந்த இடம் தெரியணும். இது யாரை பற்றிய கேள்வி? இது ஜியு போப். ஓகேங்களா, ஜியு போப் பற்றிய கேள்வி தான் இது. இதற்கான ஆன்சர் என்ன? தஞ்சை. ஏன்னா தஞ்சையில் இருந்த காலகட்டத்தில் தான் இவர் புறநானூறு நன்னூல் இந்த 2 நூல்களையும் படித்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுவார். ஓகே, சரி. தஞ்சையில் எத்தனை ஆண்டுகள் இவர் இருந்தார்? தஞ்சையில் எத்தனை ஆண்டுகள் இவர் இருந்தார்? 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள் தஞ்சையில் இருப்பார். அந்த 8 ஆண்டுகள் தான் புறநானூறையும் நன்னூலையும் நன்கு படித்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இவர் வெளியிடுவார். சரி, இவர் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைலாம் வெளியிடுறார்ல ஜியு போப், அதை எந்த ஏடுகளில் வெளியிடுவார்? தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை எந்த ஏடுகளில் வெளியிடுவார்? ஆன்சர் பண்ணுங்க. இந்தியன் சமிக்கை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்தியன் சமிக்கை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு, இந்த ஏடுகளில் தான் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுவார். அடுத்து, போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலவற்றை விளக்கும் எத்தனை செய்யுள்களை நீதி நூல்களிலிருந்து எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் பெயரில் தொகுத்து அதன் விளக்கங்களையும் எழுதி வெளியிட்டார்? ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை செய்யுள்கள்? போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 எத்தனை செய்யுள்? 600 செய்யுள்கள். 600 செய்யுள்களை நீதி நூல்களில் இருந்து எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் பெயரில் தொகுத்து அதன் விளக்கங்களையும் எழுதி வெளியிட்டார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 600 செய்யுள்கள். ஓகே, பள்ளி குழந்தைகளுக்காக ஜியு போப் எழுதிய நூல் எது? பள்ளி குழந்தைகளுக்காக ஜியு போப் 2 இலக்கண நூல்களை எழுதுவார். அதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வினா விட முறையில் அந்த இலக்கண நூல்களை எழுதுவார். டிஃப்ரெண்ட்டாக எழுதுவார். இலக்கண நூல்களை வினா விடை முறையில் எழுதுவார் பள்ளி குழந்தைகளுக்காக. ரொம்ப முக்கியம். பள்ளி குழந்தைகளுக்காக 2 இலக்கண நூல்களை வினா விடை முறையில் எழுதுவார். சரிங்க, அடுத்த கேள்வி. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் யார்? திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் யார்? யார்? ஜியு போப். யாரு? ஜியு போப் தான். ஓகே, ஆன்சர் ஜியு போப்.
சரி, ஜியு போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படிப்பார்? படித்து எந்த மொழியில் அவர் அதனை மொழிபெயர்த்தார்? ஆன்சர் பண்ணுங்க. அவர் எத்தனை ஆண்டுகள் திருக்குறளை படித்து எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? 40 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் படிப்பார்? 40 ஆண்டுகள் படிப்பார். எந்த மொழியில் மொழிபெயர்ப்பார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்தில். சரி, அது எந்த ஆண்டு? 1886. அது 1886. ஓகே. சரிங்க, அடுத்த கேள்வி, 30வது கேள்வி. பெருஞ்சித்திரனார் பள்ளியில் படிக்கும்போது எந்த கையெழுத்து இதழை நடத்தினார்? பெருஞ்சித்திரனார் பள்ளியில் படிக்கும்போது எந்த கையெழுத்து இதழை நடத்தினார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? குழந்தை. எந்த கையெழுத்து இதழை நடத்தினார்னா குழந்தை, அவர் பள்ளியில் படிக்கும்போது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, குழந்தை. சரி, பெருஞ்சித்திரனார் நடத்திய பிற இதழ்கள் என்னென்ன? அவர் முக்கியமான இன்னும் 3 இதழை நடத்தியிருப்பார். அது என்ன? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இது 4மே அவருடைய இதழ் தான். ஆனால் பள்ளியில் படிக்கும்போது நடத்திய கையெழுத்து இதழ் வந்து குழந்தை. ஆனால் மீதமுள்ள 3மே அவருடைய இதழ் தான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தமிழ் பற்று மிக்கவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக தொடங்கிய இதழ். அதாவது பள்ளி மாணவர்கள் தமிழ் பற்று மிக்கவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக தொடங்கிய இதழ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் சிட்டு. எந்த இதழ்? தமிழ் சிட்டு. ஓகே. சரி, உலக தமிழ் முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தை தொடங்கியவர் பெருஞ்சித்திரனார் தான். உலக தமிழ் முன்னேற்ற கழகம், இதை தொடங்கியவர் பெருஞ்சித்திரனார். அந்த கழகத்திற்காக ஒரு இதழையும் தொடங்கினார். அதை வெளிப்படுத்த அந்த கழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு இதழை தொடங்கியிருப்பார். அந்த இதழ் எது? தமிழ் நிலம். அது தமிழ் நிலம். ஓகே. அடுத்த கேள்வி, 32வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ, சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. ஆப்ஷன் பி, அகத்தியர் 3 இலக்கணங்களை கூறியுள்ளார். ஆப்ஷன் சி, ஒரு மொழிக்கு 35 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பர், ஆனால் தமிழோ 500 ஒலிகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் டி, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் பாவாணர். இதில் தவறானது கேட்டிருக்காங்க. இதில் தவறானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லட்டுமா? சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. சரியான சரி. சரி, தவறானது பாருங்க. அகத்தியர் 3 இலக்கணங்களை கூறியுள்ளார் என்பது தவறு. அகத்தியர் 3 இலக்கணங்களை கூறல, 5 இலக்கணங்களை கூறியுள்ளார். அகத்தியர் 5 இலக்கணங்களை கூறியுள்ளார். சரி, தொல்காப்பியம் எத்தனை இலக்கணங்களை கூறுகிறது? தொல்காப்பியம் எத்தனை இலக்கணங்களை கூறுகிறது? 3 இலக்கணம். என்னென்ன? எழுத்து, சொல், பொருள். எழுத்து, சொல், பொருள். அகத்தியம் கூறுற
அகத்தியம் வந்து 5 இலக்கணங்களை கூறும். அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஆனால் தொல்காப்பியம் 3 தான் கூறும். மாற்றி கொடுத்துருக்கோம். அகத்தியம் 3 இலக்கணம் கூறுன்னு சொல்லியிருக்கோம். அது தப்பு. அகத்தியம் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது? நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல் அது தொல்காப்பியம்தான். அதே போல நன்னூல், குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நன்னூல் எத்தனை இலக்கணத்தை கூறுகிறது? அதுவும் 5 இலக்கணத்தை கூறும். ஓகே, தொல்காப்பியம் 3 இலக்கணத்தை கூறும், அகத்தியம் 5 இலக்கணத்தை கூறும், நன்னூல் 5 இலக்கணத்தை கூறும். இதில் அகத்தியம் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஓகே, சரிங்க. அடுத்த கேள்விக்கு நகரலாம். தமிழ் மொழி ஆய்வில் பெரும் பங்காற்றி 174 சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. யார்? தேவிநேய பாவாணர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவிநேய பாவாணர். ஓகே, உலகத் தமிழ் கழகத்தை நிறுவியவர், அதன் தலைவராக இருந்திருக்கார். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து, டிகேசியின் வீட்டு கூட்டத்தில் ஞாயிறுதோறும் மாலை 5 மணிக்கு நடத்தப்பட்ட இலக்கிய கூட்டம் எந்த பெயரில் பிரபலமானது? டிகேசியின் வீட்டு கூட்டத்தில் ஞாயிறுதோறும் மாலை 5 மணிக்கு நடத்தப்பட்ட இலக்கிய கூட்டம் எந்த பெயரில் பிரபலமானது? ஆன்சர் பண்ணுங்க. என்ன பெயர்? அதுக்கு பெயர் வட்ட தொட்டி. என்ன பெயர்? வட்ட தொட்டி. சரிங்க. இவருடைய சிறப்பு பெயர் என்ன? இவருடைய சிறப்பு பெயர் என்ன? ரசிகமணி. ரசிகமணி என்ற சிறப்பு பெயரால் இவர் அழைக்கப்பட்டார். ரசிகமணி. டிகேசி ரசிகமணி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். இவர் வந்து வழக்கறிஞர். இவர் வழக்கறிஞரும் கூட. அதே போல தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். வழக்கறிஞர் தொழில் செய்திருக்காரு, தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். ஓகே, அடுத்து, வீரர் உலகம். வீரர் உலகம் எனும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆன்சர் யாரு? கி.வா. ஜெகநாதன். கி.வா. ஜெகநாதன் தான் வீரர் உலகம் எனும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சரிங்க. அடுத்த கேள்வி 36. தேவிநேய பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக எந்த ஆண்டு பணியமர்த்தப்பட்டார்? தேவிநேய பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக எந்த ஆண்டு பணியமர்த்தப்பட்டார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 1974. 1974. குறிப்பாக சொல்லணும்னா மே 8 1974. மே 8 1974. ஓகே, அடுத்து 37. கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் முதன்முதலாக எப்பொழுது தோன்றின? கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் முதன்முதலாக எப்பொழுது தோன்றின? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் கல்வெட்டுக்களில் தமிழ் எழுத்துக்கள் முதன்முறையாக தோன்றியது. சரி, இந்த 11ஆம் நூற்றாண்டு காலத்தினுடைய மன்னர் யார்? அவருடைய மன்னர் யார்? முதலாம் ராஜராஜன் சோழன் காலத்தில் தான் இந்த தமிழ் எழுத்துக்கள் 11ஆம் நூற்றாண்டில் கிடைச்சிருக்கு. சரிங்க, ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்குறேன். கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள்.
இடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். கண்ணெழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? கண்ணெழுத்துக்கள். அதே போல 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 11ஆம் நூற்றாண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிடைத்த எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? 8ஆம் நூற்றாண்டுக்கும் 11ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கிடைக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள், சாசனங்கள்ல கிடைக்கல அந்த எழுத்துக்கள் என்ன எழுத்து இடம்பெற்றது? அதற்கு பெயர் வட்டெழுத்துக்கள். அதற்கு பெயர் வட்டெழுத்துக்கள். இந்த 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுல காணப்படுது. அதற்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வட்டெழுத்துக்கள் தான். ஓகேங்களா? அடுத்து 38வது கேள்வி. டேஷ் மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் டேஷ் மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். டேஷ் மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் டேஷ் மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது. ஓகே, 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். சரிங்க, அடுத்த கேள்வி போலாம். 39வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்ற கூற்று தேவிநேய பாவாணருடையது. கூற்று 2. தமிழ் வளத்தால் பசியும் பட்னியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று கூறியவர் பெருஞ்சித்திரனார். இதுல எது சரி, எது தவறு? கூற்று 1 மட்டும்தான் சரி. ஆன்சர் பாருங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 தப்பு. இது தேவிநேய பாவாணர் தான், பெருஞ்சித்திரனார் கொடுத்திருக்கல, தப்பு. தமிழ் வளத்தால் பசியும் பட்னியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று கூறியவர் தேவிநேய பாவாணர். இரண்டுமே தேவிநேய பாவாணர் தான். அடுத்த கேள்வி போலாம். முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆய்ந்து அதற்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர். ஆன்சர் பண்ணுங்க. முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆய்ந்து அதற்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர். ஆன்சர் பார்க்கலாமா? பிரான்சிஸ் எல்லிஸ். யாரு? பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ். சரிங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பாருங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலு பட்டர். யாரு? குமரிலு பட்டர். அதே போல தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடம் சொல் உருவானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்று கூறியவர் அது யார்? இராஸ் பாதிரியார். இராஸ் பாதிரியார். 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்லியிருக்கங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். அதே போல தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்று கூறியவர் இராஸ் பாதிரியார். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாம். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழன் என்று பெயரிட்டவர். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழன் என்று பெயரிட்டவர். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஹோக்கன். ஆப்ஷன் டி. ஆன்சர் ஹோக்கன். ஓகே, சரிங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பாருங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் பண்ணுங்க. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் கொஸ்டின். கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். சரி, இந்த நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இந்த நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1856. 1856. அடுத்த கேள்வி.
1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டில் தேவிநேய பாவாணர் உரையாற்றிய தலைப்பு எது? தேவிநேய பாவாணர் உரையாற்றிய தலைப்பு. ஆன்சர் பண்ணுங்க. சொல்லட்டுமா? மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும். மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும். ஓகே, சரிங்க. இந்த தலைப்பில் அவர் எத்தனை மணி நேரம் உரையாற்றியிருப்பார்? மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். இந்த தலைப்பு எத்தனை மணி நேரம் உரை நிகழ்த்தியிருப்பார்? 1 மணி நேரம் 15 நிமிடம், அதாவது 75 நிமிடங்கள். 75 நிமிடங்கள் இவர் உரையாற்றியிருப்பார். சரி, இந்த 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1981ஆம் ஆண்டு நடைபெற்றது. எந்த மாதம் எந்த நாள்? எந்த மாதம் எந்த நாளில் நடைபெற்றது? ஜனவரி 5. எப்போ? ஜனவரி 5ல் நடைபெற்றிருக்கும். அடுத்த கேள்வி, சென்னை அண்ணா சாலையில் யாருக்கு நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை அண்ணா சாலையில் யாருக்கு நூலகம்? வீரமாமுனிவருக்கா, உவேசாவுக்கா, தேவிநேய பாவாணருக்கா, பெருஞ்சித்திரனாருக்கா? சென்னை அண்ணா சாலையில் யாருக்கு நூலகம்? தேவிநேய பாவாணர். தேவிநேய பாவாணருக்கு நூலகம் அமைத்திருப்பாங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்வி போகலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராயவும். 1. தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியம் நூலில் இடம்பெற்றுள்ளது. 2. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் சிலப்பதிகார நூலில் இடம்பெற்றுள்ளது. 3. தமிழன் என்ற சொல் முதலில் புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பண்ணுங்க. படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்திலும், தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்திலும், தமிழன் என்ற சொல் புறநானூற்றிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த கூற்றுல எது சரி எது தவறுன்னு ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாமா? தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பிய நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியா? சரி. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இது சரியானா? இதுவும் சரி. தமிழன் என்ற சொல் முதலில் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இது சரியான? தப்பு. ஓகேவா? அது புறநானூறு அல்ல, தேவாரம். இந்த அப்பர் எழுதிய தேவார நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, அப்போது 1, 2 சரி, 1, 2 சரி, 3 தவறு, 3 தவறு. சரி, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கலாம். அந்த தொல்காப்பியம், தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தோம்ல, அந்த பாடல் வரி என்ன? அந்த தமிழ் இடம்பெற்றுள்ள பாடல் வரி தமிழன் கிளவியும் அதனோடற்றே. அந்த பாடல் வரி தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கூட கேட்பாங்க. தொல்காப்பியம். ஓகே, தொல்காப்பியம். அதே போல் தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதில் அந்த லைன் என்னன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதின் ஆயின். இந்த லைன் கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கூட கேட்கலாம். ஓகே, அப்போது அது சிலப்பதிகாரம். தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற அந்த லைன் இடம்பெற்றிருக்கும். இந்த லைன் இடம்பெற்ற நூல் தேவாரம், அப்பர் எழுதிய தேவாரம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ, உழவர் எனும் தமிழ்ச்சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் நற்றிணை. ஆப்ஷன் பி பாருங்க, பாம்பு எனும் தமிழ்ச்சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் குறுந்தொகை. அரசு எனும் தமிழ்ச்சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் புறநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இல்லை, தவறானது கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாமா? உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல், உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. சரியானா? சரிதான். உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. சரி. அரசு என்ற சொல் இடம்பெற்ற நூல் புறநானூறுன்னு கொடுத்துருக்கேன், புறநானூறு அல்ல, இது திருக்குறள். அரசு என்ற சொல் முதல்ல இடம்பெற்ற நூல் எதுனா திருக்குறள், புறநானூறு அல்ல. உலகம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். சரி, ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் சி என்பது தவறு. ஆப்ஷன் சி தவறு. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? மீதமுன்ற 4 சரிதான். அதே போல்
பார்னா உலகம். பார் என்ற சொல் இடம்பெற்ற நூல் பெரும்பான் ஆற்றுப்படை. மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். உயிர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அதே போல் அன்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். ஊர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. வேளாண்மை, அதே போல் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. அது கலித்தொகை, திருக்குறள்லேயே இடம்பெற்றுள்ளது. கலித்தொகை, திருக்குறள், இது ரெண்டுத்துலேயுமே வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. முதல்ல இந்த சொல்லாம் இந்த நூட்களில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை தான் நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்கோம். சரி, 46வது கேள்வி. தென்திராவிட மொழிகளில் பொருந்தாதது. தென்திராவிட மொழிகளில் பொருந்தாதது ஆன்சர் பண்ணுங்க. பொருந்தாததுன்னு கேட்டிருக்கோம். தென்திராவிட மொழிகளில் பொருந்தாதது. ஓகே, பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நான் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்கிறேன். தெலுங்கு என்பது பொருந்தாதது. ஏன்னா இது நடுதிராவிட மொழி. திராவிட மொழி குடும்பங்களை 3 வகையாக பிரிப்பாங்க. தென்திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வடதிராவிட மொழி. தென்திராவிட மொழியில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடோ, கோத்தோ, கொரகா, இருளா இதெல்லாமே தென்திராவிடத்தில் வரும். அப்போது தென்திராவிடத்தில் இது 3மே வந்துடும். கன்னடம், மலையாளம், குடகு. அப்போ பொருந்தாதது தெலுங்கு. தெலுங்கு என்பது நடுதிராவிட மொழி தெலுங்கு. ஓகே, இந்த இதிலேருந்து கொஸ்டின் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க அடிக்கடி. சரிங்க, இந்த திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு சொன்னோம், குமரிலு பட்டர். ஆனால் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? அது கால்டுவெல். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை குறிப்பிட்டவர், முதலில் உருவாக்கியவர் குமரிலு பட்டர். ஆனால் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். சரி, அடுத்த கேள்வி. திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டாத ஒரே மொழி. திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டாத ஒரே மொழி. ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தாங்க டைம் கொடுத்துருக்கோம், ஆன்சர் பண்ணணும். மலையாளம். ஆன்சர் ஆப்ஷன் சி, மலையாளம். சரி, அடுத்த கேள்வி போகலாம். 48வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்வோம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். 1858ஆம் ஆண்டு கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டார். இந்த கூற்றை ஆராய்வோம். ஆல்ரெடி நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கு நம்ம பார்த்துட்ருப்போம். ஏன்னா நான் மற்ற கேள்வியெல்லாம் பார்க்க சொல்ல இடையில நான் சொல்லியிருப்பேன். ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாமா? கூற்று 1 மட்டும்தான் சரி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். சரி, இதில் என்ன தப்பு? 1858ஆம் ஆண்டு கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டார். இதில் என்ன தப்புனா 58 இல்லை, 1856. 1856. ஓகே, சரிங்க. அடுத்த கேள்வி போகலாம். பொறுத்துக்க. தமிழ். இதில் அந்த பழமையான இலக்கியங்களில் பார்க்குறோம். ஒவ்வொரு மொழிக்கும் அதனுடைய பழமையான இலக்கியம். தமிழுக்கு பழமையான இலக்கியம் எது? தொல்காப்பியம். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தொல்காப்பியம் தான் தமிழுக்கான பழமையான இலக்கியம். அப்போது 3 எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா தமிழுக்கு தொல்காப்பியம். அப்போ கன்னடத்துக்கு கவிராஜ்ய மார்க்கம், தெலுங்குக்கு ஆந்திர பாஷபூஷணம், மலையாளத்துக்கு லீலா திலகம். ஓகே, அப்போ 3 4 2 1. 3 4 2 1. தமிழுக்கான பழமையான இலக்கியம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல். கன்னடத்துக்கு கவிராஜ்ய மார்க்கம்.
தெலுங்குக்கு ஆந்திர பூஷ பாஷணம், மலையாளத்துக்கு லீலா திலகம். சரி, இது எல்லாமே இலக்கண நூல். அப்போ இலக்கிய நூல்கள் கேட்டாங்கன்னா தமிழுக்கான பழமையான இலக்கிய நூல் எது? சங்க இலக்கியம். இந்த நூல் சங்க இலக்கியம். அப்போது கன்னடத்துக்கான பழமையான இலக்கிய நூல் கவிராஜ்ய மார்க்கம். இலக்கண நூலும் கவிராஜ்ய மார்க்கம் தான், இலக்கிய நூலும் கவிராஜ்ய மார்க்கம் தான். தெலுங்குக்கு பாரதம், மலையாளத்துக்கு ராமசரிதம். இலக்கண நூல் லீலா திலகம், இலக்கிய நூல் ராமசரிதம். ஓகேங்களா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. அடுத்து 50வது கேள்வி. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லட்டுமா? அறிக அறிவியல். அவர் நடத்திய இதழ் அறிக அறிவியல். அதே போல் அவர் இன்னொரு இதழ் நடத்தியிருக்கார், அது அருளோசை. அது அருளோசை. சரிங்க, பொது தமிழுக்கான 50 கேள்வி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.